அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பானது வேர்கள் புத்தகத்திலிருந்து உருளைக்கிழங்கு ஊழியம். இயேசு கிறிஸ்து 1844 ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இரண்டாம் முறை வரப்போகிறார் என்ற செய்தி பிரபலமான போது அநேகர் நேரடியாக ஊழியத்தில் ஈடுபட்டு இச்செய்தியை பிறருக்கு கூறினர். வேறு அநேகர் பலவிதமான வேறு முறைகளை கையாண்டு ஊழியத்தில் ஈடுபட்டனர். அன்றைய அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளின் தியாகத்தையும் உற்சாகத்தையும் இம்மாதிரி நிகழ்ச்சிகளில் நாம் காண முடிகிறது. நியூ ஹேவன்ஸ் என்ற பட்டணத்தில் வாழ்ந்து வந்தவர் திரு ஹேஸ்டிங்ஸ் என்பவர். இவர் வில்லியம் மில்லரின் பிரசங்கத்தை கேட்டு நம்பிக்கை கொண்டு இயேசுவானவர் எப்படியும் அக்டோபர் 22ஆம் தேதி மீண்டும் வருவார் என்று காத்திருந்தார். மேலும் இச்செய்தியை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இவருக்கு பிரசங்கம் செய்யும் திறமை இல்லை. இவருக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோட்டம் இருந்தது. அது நன்றாக விளைந்திருந்ததும் அவர் தோட்டத்தை அறுவடை செய்யவில்லை. என் இரட்சகர் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தியை என் உருளைக்கிழங்கு தோட்டம் அறிவிக்கட்டும் என்று நினைத்து விட்டுவிட்டார். அயலகத்தார் இவரிடம் வந்து உருளைக்கிழங்கு தோட்டத்தை ஏன் அறுவடை செய்யவில்லை என்று கேட்டாள். உடனே இயேசுவானவர் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வர இருக்கிறார், ஆகவே அறுவடை தேவையில்லை என்று கூறினார். இதுவே அவரது ஊழியமாயிற்று. வேறு சிலர் அவரிடம் வந்து, உங்களை பார்க்க பரிதாபமாயிருக்கிறது, நாங்களே உங்கள் தோட்டத்தை அறுவடை செய்து உங்கள் பண்டக சாலையிலே சேர்த்து விடுகிறோம் என்று கூறும்போது திரு ஹேஸ்டிங்ஸ் ஒத்துக்கொள்ளாமல், இயேசுவானவர் சீக்கிரமாக வர இருப்பதால் அறுவடையும் தேவையில்லை, பண்டக சாலையும் தேவையில்லை என்று கூறினார். இவருடைய வாஞ்சையையும் உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் நாம் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. இன்று நாம் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இத்தகைய விசுவாசத்தில் ஒரு பகுதியாகிலும் பெற்றவர்களாக இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். நாம் அறிந்துள்ளபடி இயேசுவானவர் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இரண்டாம் முறை வரவில்லை. அவருடைய விசுவாசம் உடைந்தது. ஆயினும் சில நாட்களுக்கு பின் அறுவடை செய்யாமல் விட்டிருந்த தன் தோட்டத்தை பார்க்க சென்றார். அந்த குறிப்பிட்ட ஆண்டு மற்றும் அறுவடை செய்து சேமித்து வைத்திருந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு விதமான நோய் தாக்கி சகலத்தையும் அழுகி போயின. ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள உருளைக்கிழங்குகள் அழுகினபடியால் அநேகருக்கு அடுத்த ஆண்டு நடுவதற்கு விதை கிழங்குகள் கூட இல்லாமல் இருந்தது. இயேசுவானவர் குறிப்பிட்ட நாளில் வராதபடியினால் திரு ஹேஸ்டிங்ஸ் அவர்களுடைய வீட்டிலும் சற்று வறுமை ஆரம்பித்தது. ஆகவே உருளைக்கிழங்கு தோட்டத்தை நோக்கி சென்றபோது அவருடைய கிழங்குகள் யாவும் பூமிக்கடியிலேயே இருந்தபடியினால் அழுகாமல் நோய் இந்த கிழங்குகளை தாக்கவில்லை. அவை நல்ல விலைக்கு விற்கப்பட்டன. ஹேஸ்டிங் குடும்பம் வறுமையிலிருந்து அற்புதமாக காப்பாற்றப்பட்டது. தேவன் மேல் விசுவாசம் வைப்பவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தேவனுடைய ஊழியத்துக்காக அவர் உருளைக்கிழங்கு அறுவடை செய்யவில்லை, ஆனால் அதுவே அவரது குடும்பம் காக்கும்படி தேவனால் உபயோகிக்கப்பட்டது. ஆமென்.